பெயர் சொல்லி. தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரா என்று தானியேலை கேட்டான். தானியேல் 6:20. கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர். நாம் இவ்வுலகத்தில் பிறக்கும் முன்னே தாயின் வயிற்றிலே அவர் நம்மை முன்குறித்து தமக்கென்று தெரிந்து கொண்டவர். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கும்போது நம்முடைய உள்ளமெல்லாம் பரவசம் அடைகிறது. தானியேலுடைய பெற்றோர் ஒரு கருத்துள்ள பெயரை அவனுக்கு சூட்டினார்கள். தானியேல் என்ற வார்த்தைக்கு தேவனே என் நியாயாதிபதி என்பது அர்த்தம். அந்த பெயரை கேட்கும்போதெல்லாம் தானியேலுக்கு ஒரு பயபக்தி ஏற்பட்டிருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் என்னை நியாயம் விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு, பயபக்தியோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் தானியேலுக்கு உருவாகி இருந்திருக்கும். ஆனால் தானியேல் பாபிலோனுக்கு வந்தபோது அவனுக்கு பெல்தேஷத்சார் என்ற பெயரை சூட்டினார்கள். தானியேல் 1:7. இந்த வார்த்தைக்கு பாகாலே என்னை காப்பாற்றும் என்பது அர்த்தமாகும். ஆனால் அந்த புதிய பெயர் வழக்கத்தில் இல்லாமல் போய்விட்டது. தானியேல் தன் பெயருக்கு ஏற்றபடி கர்த்தர்தான் நியாயாதிபதியாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து மனுஷருக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாகவும் குற்றமற்றவராய் வாழ்ந்தார். அந்த பெயர் அவருக்குள்ளே எப்போதும் ஒரு பரிசுத்தத்தை உண்டாக்கி கொண்டே இருந்தது. தரியு ராஜா தூய சத்தமாய் தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என்று தானியேலை அழைப்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என்று ஒரு ராஜா அழைக்கும்போது தானியேலுடைய உள்ளத்தில் எத்தனை மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய பெயரை உலகத்தார் கேட்கும்போது நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனை இடையிடாமல் ஆராதிக்கிறவர் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பெயரை வெறுமையாக அழைக்காமல் தேவனுடைய மனிதனாகிய இன்னார் என்று அவர்கள் அழைக்கும்போது அது எத்தனை மேன்மையுள்ளதாக இருக்கும். தானியேலை கர்த்தர் எப்படி அழைத்தார் என்பதை வேதத்தில் பார்க்கும்போது பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று அழைத்ததை பார்க்கிறோம். தானியேல் 10:11. இன்னொரு இடத்தில் பிரியமான புருஷனை என்று அழைத்தார். தானியேல் 10:19. இன்னொரு இடத்தில் நீ மிகவும் பிரியமானவன் என்று சொன்னார். தானியேல் 9:23. அந்த அழைப்பு எத்தனை மேன்மையானது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அன்போடு எனக்கு பிரியமானவனே என்று அழைத்தால் அது எத்தனை இனிமையாய் இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் அப்படியே அழைக்கும்படி அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வீர்களாக. நினைவிற்கு, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். சங்கீதம் 90:17.